விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் 7 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன் பட்டியைச் சேர்ந்த காளிக்குமார் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். நேற்று திருச்சுழிக்கு சென்ற அவரது வாகனத்தை இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கும்பல் வழிமறித்து வெட்டி கொலை செய்தனர். அரும்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடலை காண சாலையில் குவிந்த உறவினர்கள் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்தபோது ஏற்பட்ட மோதலில் டிஎஸ்பி காயத்ரியின் தலைமுடியை பிடித்து சிலர் தாக்கினர். டிஎஸ்பி தாக்குதல் தொடர்பான பாலமுருகன் என்பவரை கைது செய்துள்ள போலீசார் பொன்குமார், காளிமுத்து, சஞ்சய்குமார், பாலாஜி, ஜெயக்குமார், ஜெயசூர்யா ஆகிய 6 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய முருகேசன் என்ற வெடிகுண்டு முருகேசனை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். பெண் டிஎஸ்பியை தாக்கியது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது, அனுமதியின்றி போராட்டம் நடத்தி அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே திருச்சுழி அருகே டிரைவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காளீஸ்வரன் போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்து கை முறிந்தது. போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின்னர் சிறையில் அடைத்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.